அதாவது சாதிய ஒடுக்குமுறை தொடர்பா வரக்கூடிய காட்சிகள், வசனங்கள் இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தியிருக்கோம், மாத்தி இருக்கோம், நீக்கியிருக்கோம் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேஸ்ட் நேம் ஃப்ரம், சாதி பேரை ஒரு இடத்துல சொல்றாங்க போல. சாதி பேரை, சாதியை சொல்வது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கறோம்னா, சாதியை பழிக்கிறாங்களா, சாதி பெருமிதம் பேசுறாங்களா, குறிப்பிட்ட சாதியை இழிவுபடுத்துறாங்களா, அந்த சாதி எதற்காக பயன்படுத்தப்படுது? ஏன்னா பள்ளிக்கூடத்துல சாதி கேட்பது இடஒதுக்கீடுக்காக. பொது வெளியில ஒருத்தனை சாதியை சொல்லி திட்டுவதுங்கிறது சாதி ஒருத்தனை அவமானப்படுத்துவதற்காக. முதல் இது சாதி ஒழிப்புக்கான பணி, ரெண்டாவது இது சாதியை தக்க வைப்பதற்கான பணி. இது ரெண்டுமே சாதிங்கிற விஷயம் வருது. அதனால பொதுவா அவன் சாதியை சொல்றான், அதனால தப்பானவன் நம்ம சொல்லிட முடியாது. அப்ப இந்த படத்துல சாதி பேரை சொல்றாங்கன்னா என்ன அடிப்படையில்? சாதி ஒழிப்பு நோக்கமா, சாதியவாதிகளுக்கு எதிர்த்த நோக்கமா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. சாதி பெருமையுடன் படங்கள், சாதி பேரை சொல்லி படங்கள், ஜோக்குகள், நகைச்சுவைகள், ரொம்ப சாதி இயல்பானதுங்கிற காண்பிக்கிற மாதிரி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அப்பெல்லாம் எதுக்குங்க சாதியை சொல்றீங்கன்னு சொல்லி இவங்க இது பண்ணல.